ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டான தேங்காய் பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 துண்டு தேங்காய், ஒரு 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அளவு எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீல வாக்கில் ஒரு 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுல தேங்காய் பொட்டுக்கடலை விழுது அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா குருமா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சுவையான பொட்டுக்கடலை தேங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனிஷா ஐக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.